السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தலைப்பாக இறைவனின் கருணையும் கோபமும் அப்படின்ற தலைப்பு தான் நான் கொடுத்தேன். அதுதான் நோட்டீஸ்லேயும் இருக்குது, ஆனால் எனக்கு அதை கொஞ்சம் ப்ரிப்பேராக கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பு வரக்கூடிய வாரத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை, அதாவது இந்த வியாழனால அடுத்த இந்த வரக்கூடிய வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அதே தலைப்பு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இன்றைய தலைப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை இந்த தலைப்பாக இன்று அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். காரணம், அதில் ஃபெமிலியாக வாழக்கூடிய எல்லோருக்கும் அதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. ஃபெமிலியாக போகின்ற இளைஞர்களுக்கும் நிறைய படிப்பினைகள் அந்த செய்தியில் இருக்கின்றன. நாங்கள் அதை சுருக்கமாக அல்லது சாடைமாடையாக அந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்தில் விரிவாக அந்த செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வருகின்றன. அதை பற்றி இந்த இடத்தில் நான் இந்த தலைப்பிலே உங்களுக்கு மத்தியில் விளக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் படிக்கின்ற நேரத்தில் உண்மையாக சொல்ல போனால் ஒரு ஆச்சரியமான நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஆச்சரியமான நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை கேட்கின்ற பொழுது நாம் அந்த வாழ்க்கை இயற்கையாக இருந்தது என்பதை நாம் படித்திருக்கிறோம். எந்த மிகைப்படுத்தலும் அந்த வாழ்க்கையில இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் எந்த மிகைப்படுத்தலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இல்லை. உலகத்திலே எந்த தலைவருடைய வாழ்க்கையை எடுத்தாலும் மிகைப்படுத்தல் நிறையவே இருக்கும். அவர் கோபப்பட்டதே கிடையாது, ஏசியதே கிடையாது. அப்படித்தான் என்ன செய்யும், நிறைய பேருடைய அதாவது தலைவர்களுடைய வரலாறுகள் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் நிறைய கோபப்பட்ட சம்பவங்கள் வரும், சச்சரவுப்பட்ட சம்பவங்கள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவங்கள் வரும். அப்ப இயற்கையான ஒரு செய்தி, அதாவது உண்மையாக நடந்த அதே போல ஃபெக்டாக நடந்த செய்திகள் என்பது இயற்கையாக பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன செய்துவிடும், விளங்கக்கூடிய அளவில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கிறது. எனவே அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக படிப்பினை உண்டு. அது எங்களாலும் சாத்தியப்படுத்த முடிந்த ஒரு வாழ்க்கை. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கும் என்னது அந்த வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஒவ்வொரு கோணத்திலும் அணுக பார்க்க வேண்டும். ஒரு பிசினஸ் செய்கிறோமா, பிசினஸ் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் அது சம்பந்தமான செய்தியெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதுல ஒரு பலவிதமான முன்மாதிரிகள் எங்களுக்கு கிடைக்கும். போர்க்களத்தில் நபிகளார் அப்படின்னு நம்ம தேடினோம்னா அதுல நிறைய முன்மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியிலும் நிறைய படிப்பினைகள் இருக்கும். உதாரணமாக பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் எத்தி வையுங்கள், என்னை பற்றிய ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் எத்தி வையுங்கள். ஒரு செய்தியை படிச்சா கூட அதிலே நிறைய தகவல் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இப்படி எந்த செய்தியை எடுத்துக்கொண்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டி வருகின்ற செய்தியில் நிறைய படிப்பினைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படை அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்று நிறையவே தலைப்புகள் பேசப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை அவைகளை பல தலைப்புகளாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் சொன்னாலும் சொல்லாத விட்டாலும் வெளியே சொல்லிக் கொள்ளாத விட்டாலும் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நானும் தலாக்கு தான் பண்ணணும், அவன் பண்ணின மாதிரி, ஆனா பண்ணாம நம்மளோட வாழ்க்கை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது என்று நினைப்போடு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தலாக் பண்ணிருப்பாரு, அவரது லெவல் தான் எனக்கும், ஆனா நான் ஏதோ பொறுமையானவன் நல்லவன், அதனால நீ என்னோட இருந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அந்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுக தெரியாததாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையை இவர் பார்த்த கோணம் பிழையாக இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே விவாகரத்து தான் சரியான தீர்வாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அதில் என்ன செய்கின்றன இருக்கின்றன. இந்த உணர்வில் நிறைய பேருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை அடிக்கடி படிப்பதில், கேட்பதில், வாசிப்பதில் எமது உள்ளம் ஆறுதல் அடையக்கூடிய, நாங்கள் நிதானிக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் என்ன செய்யும்,
எங்கள் உள்ளம் வரும் என்பதனால இந்த வரலாறுகள் நிறைய நாங்கள் படிக்க வேண்டும். பாருங்கள், நான் வரலாற்றுக்கு நுழைவதற்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு வாழ்க்கை பற்றி கேட்கப்படுகிறது. புகாரியில் 676வது இலக்கம். கைஃப கான யஸ்னஉ ஃபீ பைத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தால் எப்படி இருப்பார்கள்? இப்படி நம்மிடத்துல கேட்டால், நம்மட மனைவிடத்துல வந்து ஒரு குடும்பத்தால கேட்கறாங்கன்னு வைங்க, எப்படி வீட்டில் இருப்பாரு? ஒன்னும் சொல்லவே ஓடரே இருக்காது. எப்படி வீட்டில் இருப்பார் என்று கேட்டார் என்று சொன்னால் நம்மளால மனைவியால் ஒன்றும் சொல்ல முடியும். எப்படி இருப்பார்னு நம்ம சொல்லல. அது மூட பொறுத்து, அவர்த மூட பொறுத்து. சில நேரத்தில் டிவிலேயே இருப்பாரு, சில நேரத்தில் தூங்கிட்டே இருப்பாரு, சில நேரத்தில் வீட்டிலேயே தொழுவாரு. இப்படி எதுவும் பிளஸ்ஸா என்ன செய்யாது, பெரும்பாலும் வராது. அதுக்கு அவங்க திருப்பி கேட்பாங்க, அப்ப தொழுறது இல்லை, பள்ளிக்கெல்லாம் போவார், இருந்து நின்று என்ன செய்வாரு, பள்ளிக்கு போவார் என்று சொல்ற நிலைமையில தான் நமது குடும்ப வாழ்க்கை ஓடராக இல்லை. ஓடராக சொல்ல மனைவி வீட்டில் என்ன செய்வார் அப்படின்னு நம்மிடத்தில் கேட்டாலும் சமையலை தவிர வேற எந்த ஓடர் நம்ம சொல்ல மாட்டோம். சமையலை தவிர வேற எந்த ஓடர் நம்ம சொல்ல மாட்டோம். காரணம் நம்மகிட்ட ஒழுங்குமுறையெல்லாம் இல்லை. நம்மகிட்ட எதெல்லாம் ஒழுங்குமுறை என்று நிர்பந்தமாக நம்மளுக்கு அமைந்திருக்கிறதோ அந்த ஒழுங்குமுறையை தவிர, தொழில் நிர்பந்தம் அது ஓடரா போய்கொண்டிருக்கு. அத மாதிரி சில நிர்பந்த ஓடர் முறைகள் இருக்குது. அவைகளை தவிர மற்ற எதிலே நம்ம ஓடராக இல்லை, மற்ற எதிலும் நம்ம ஓடராக இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுகிறது, கைஃப கான யஸ்னஉ ஃபீ பைத்திஹி, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருப்பார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அழகான பதில் பாருங்க. கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, தனது வீட்டில் மனைவிக்கு உதவி செய்வதில் ஒத்தாசையாக இருப்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணை புரிவார்கள். அப்படி இருப்பார்கள். இந்த செய்தியை மட்டும் நான் தனியாக வைத்து ஒரு மணித்தியாலும் பேசலாம். ஏன்னா ஒத்தாசை என்றால் என்ன, ஒத்துழைப்பு என்றால் என்ன, இன்றைக்கு அதை பெண்கள் விளங்கியது போன்ற ஒத்துழைப்பு தானா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துழைப்பு என்று சொன்னது என்றால் அது ஒரு தனி சப்ஜெக்ட். நான் நிறைய பேச வேண்டியிருக்க பின்னால. அவர் வீட்டிலே குடும்ப வேலைகளில் அவர் என்ன செய்வார், ஈடுபட்டு கொண்டிருப்பார். குடும்பத்துக்கு உதவி செய்கின்ற வேலைகளில் ஈடுபடுவார். சொல்லிட்டு ஃபஇதா ஹதரத்திஸ் ஸலா, தொழுகை நேரம் வந்து விட்டால் ஹரஜ இலஸ் ஸலா, தொழுகைக்கு போய் விடுவார். ஓடற பாருங்க, வீட்டு வேலைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுவார்கள். தொழுகை நேரம் வந்து விட்டால் தொழுகைக்கு போய் விடுவார்கள். எங்கட வீடுகள்ல தொழுகையை பற்றி கேட்கப்படாமலே மனைவியா முன் வந்து தொழுகை அப்படி சொல்ல மாட்டாங்க. மனைவியாக முன் வந்து கேட்டது என்னது, வீட்டுல என்ன செய்வார்கள், பள்ளியில் என்ன செய்வார்கள் கேட்கல. ஆனா ஆயிஷா முன் வந்து சொல்றாங்கன்னா டைம் வந்துட்டா பள்ளிக்கு போய் விடுவார்கள். நாங்க அந்த பதில சொல்லாம தான் இருக்க பார்ப்போம். திருப்பி யாராவது தொழுகிற டைம் தொழுகைகளும் போவார் அப்படின்னு அவங்க கேட்ட பின்னாலதான் என்ன செய்வோம், அந்த பதிலை நாங்கள் சொல்லுவோமே ஒழிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஓடர் என்ன செய்து இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதிரி வீட்டில் என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி அல்ல, பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அழகான பதில்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். எனவே இதை நான் இந்த செய்தியை மட்டும் நான் எங்களுக்கு சொன்னது என்னதுக்குன்னா, நிறைய செய்திகள் நம்ம படிச்சுக்கணும் இது மாதிரி. அதே போன்ற இங்க முஸ்னத் அஹ்மதுல 24903வது இலக்கத்தில் ஒரு செய்தி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் இப்படி ஒரு பதில் சொல்கிறாங்க. கான யஹீது ஸௌபஹு, தனது ஆடையை தைத்துக் கொள்வார்கள், தனது ஆடையை தைத்துக் கொள்வார்கள். வயஹ்சிஃபு நஅலஹு, தனது செருப்பை என்ன செய்வார்கள், தைத்துக் கொள்வார்கள். வயஅமலு மா யஅமலு ரிஜாலு ஃபீ புயூதிஹிம், மற்றபடி ஆண்கள் என்ன வீட்டில் வேலை செய்வாங்களோ அந்த வேலையெல்லாம் என்ன செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பொறுப்போடு உள்ளவர்களாக இருந்தாலும் கூட வீட்டிலும் மனைவிக்கு ஒத்தாசையாக வேலைகள் செய்து கொடுப்பதாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் இது தலைப்போடு சம்பந்தத்துக்கு தூரமாக இருந்தால் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். வீட்டில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, மனைவிக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். நாங்கள் இந்த செய்தியில படிக்கிறோம். என்ன செய்வார்கள் என்று விளக்கும் ஹதீஸ்ல வராத வார்த்தைகள்லாம் சொல்லி கண்டிக்கிறாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமையலுக்கு ஒத்தாசை செய்வார்கள், மற்ற விஷயங்கள் என்ன செய்வார்கள், பங்களிப்பார்கள், உடுப்பெல்லாம் கழுவி போடுவார்கள், வீட்டை கூட்டி விடுவார்கள். ஹதீஸ்ல இல்ல ஒத்தாசையாக இருப்பார்னு சுருக்கமாக இருக்கிறது. முழுமையாக விரிவாக வச்சு சில வீடுகளில், படித்த வீடுகளில் பாத்துங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருக்கிறாங்க தானே, நீங்களும் அப்படி இருக்கலாம் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியே சொன்னாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு இந்த விஷயத்தை ஒப்பிட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அலம், ஒரு வாஷிங் மெஷின் வாங்கி கொடுக்கிறது கூட உறுப்புகள் இருந்து ஒத்தாசை தான், விளங்கிட்டா. அதே போல ஒரு அடுப்பை லேசாக்கி நல்ல முறையில் சமைக்கிறதுக்குரிய டூல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருந்தா அது ஒத்தாசை தான். அதையும் வாங்கி கொடுத்து கழுவி நம்ம தான் உடனும் இருக்குது, அந்த விளக்கம் அதுல வராது. நம்ம ஒத்துழைப்பு என்பது அதை லேசுபடுத்தி கொண்டு வந்து சேர்க்கிற ஒத்துழைப்பு தான். ஒத்துழைப்பு என்பது ஒன்றை லேசுபடுத்தி கொண்டு வந்து சேர்க்கிறது. டோட்டலியா காயப்படுற வரைக்கும் நம்ம தான் பொறுப்பு என்றது என்னது. அந்த மாதிரி செய்திகளை பெண்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது.
அந்த மாதிரி செய்தியில வரவும் இல்லை. இந்த செய்தியில கூட விரிவாக வரக்கூடிய முஸ்னத் அஹ்மதுல செய்தியில கூட தனது ஆடையை தைத்துக் கொள்வார்கள், தனது செருப்பை என்ன செய்வார்கள் அந்த தைத்துக்குள். அப்படித்தான் வருது. மனைவி சேர்த்து ரசூலுல்லாஹ் தான் தப்பாங்க, மனைவி சும்மா சோபால என்ன செய்வார்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்ன செய்யல, அந்த செய்தியில வரல. அப்ப அதனால அதை நீங்க சேர்ந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட வேலையை மனைவிக்கு சிரமம் கொடுக்கல, தனது வேலையை மனைவிக்கு சிரமம் கொடுக்காம நடந்து கொண்டார்களே ஒழிய மனைவியோட டோட்டல் வேலையை தண்ட தலையில போட்டு நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த செய்தியில் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் விளங்கக்கூடாது. இது போல இது ஒரு செய்திக்காக நான் சொல்கிறது, விரிவாக விளங்கப்படுத்த வேண்டிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நடந்த இப்படிப்பான பல செய்திகள் இருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான செய்தி, இந்த அளவுக்கு விரிவான செய்தி எங்கேயும் வரவும் இல்லை. புகாரில நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 1.5-2 பக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு செய்தி. அது என்ன செய்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பந்தமான செய்தி நபித்தோழர்களுக்கு மத்தியில் கடும் பிரபல்யமாக இருந்தது, தாபீன்களுக்கு மத்தியிலும் கடுமையான பிரபல்யமான ஒரு செய்தி. இதனால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த செய்தியை நான் கேட்கணும் என்றதுல கடும் ஆர்வமாக இருந்தேன். அது என்ன செய்தி என்ன? இப்னு அப்பாஸ் இளம் வயதில் உள்ளவர். அப்ப இது புகாரில 5191 இலக்கம். இந்த செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் கடுமையான ஆர்வமாக இருந்தேன். அது பற்றி கூடுதலான அறிவு யாருக்கு இருக்கிறது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதனால அதை எந்த சந்தர்ப்பத்தில் கேட்கலாம்னு நான் நேரம் பார்த்திருந்தேன். ஒரு முறை அவர் சொல்றாரு, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் ஹஜ் செய்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஹஜ் செய்தேன். அப்ப நான் அது கடும் ஆர்வமாக கேட்பதற்கு இருந்தேன். எதை பற்றி கேட்க இருந்தேன்? அனில் மர்அத்தைனி மின் அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதைனி قال الله تعالى ان تتوبا الى الله فقد سغت قلوبكما என்று சூரா தஹ்ரீமில் 4வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா 2 மனைவிமார்களை பற்றி கண்டித்து பேசுகிறார். அந்த 2 மனைவிமார்களும் யார் என்பதை கேட்பதில் கடும் ஆர்வமாக இருந்தேன். அப்ப ஒரு முறை என்ன செஞ்சாருன்னா, ஹஜ் செஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் போனேன். அவருக்காக அதாவது பாத்ரூம் போறதுக்கான தண்ணியை சுமந்துக்கிட்டு நான் பின்னால் என்ன செய்யறேன் போறேன். யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ், உமர் இப்னு கத்தாப் 2 பேரும் நபி தோழர்கள் போறாங்க. அப்ப இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் எப்படின்னு சொல்றாரு, நான் அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கிறேன், நீங்கள் அபூபக்கர் உமர் சொன்னதாக சொல்கிறீர்கள், உங்கள் மீது கல்மாரி பொழியும் என்று சொல்றாரு. பாருங்க, அவ்வளவு பணிவு சங்கை எல்லாம் இருக்குது. ஹக்கு என்று வர நேரத்துல குர்ஆனும் சுன்னாவும் தான் என்ற அந்த எண்ணமும் இருக்கு. அவர் பின்னால் இதை தூக்கிட்டு போறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இவரை கேட்க வச்சு தயங்குறார். ஏன்னா அவருடைய மகனும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல ஒருவர் தான், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. கேட்கறதே தயங்குறார். பின்னால போய் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் கேட்கிறார், யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, மனில் மர்அத்தானி மின் அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 மனைவிமார்களும் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அமீருல் முஃமினீனே, அந்த 2 மனைவிமார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றானே ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் இப்படி பிழை செஞ்சாங்கன்னு சொல்லி அவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே உமர்ல அவங்க சொல்றாங்க, வா அஜபன் லக இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸே என்ன ஆச்சரியம் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க എന്നിട്ട് உமர் இப்னு கத்தாப் அவங்க சொல்றாங்க, ஹுமா ஆயிஷா வ ஹஃப்ஸா, அவர்கள் யார்? ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும். ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும். ஹஃப்ஸா யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். அப்ப ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும் என்றாங்க. இதுல இந்த அதாவது ஆயிஷா ஹஃப்ஸா இருக்கிறாங்களே, மனைவிமார்களையே மிகவும் நெருக்கமானவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவதாக சௌதா. சௌதாவும் ஹஃப்ஸாவும் யாரோட மிக நெருக்கமானவர்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு மிக நெருக்கமானவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நிறைய விட்டு கொடுத்து நடந்தவர்களும் இந்த 2 மனைவிமார்களும் தான். அதனால ஆயிஷா என்னது மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். இந்த 2 பேரும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு வரலாற்று செய்தி என்ன செய்யறாங்க, இந்த வசனம் இறங்குறதுக்கு பெரிய ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அதுதான் ரசூலுல்லாஹ் குடும்பத்துல நடந்த விஷயம். இதுல நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமா என்ன செஞ்சிருக்கும், பிரச்சனை பெருசாகி அது நிலைமை மாறி இருக்கும் என்பதை நாங்களே புரிந்து கொள்கின்ற அமைப்பில் நபியோடைய நிர்வாக முறையை பாருங்க. அதுதான் நம்ம விலகிக் கொள்ள வேண்டிய படிப்பினை. அந்த சம்பவத்தை தெரிந்து கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அவர் சொல்றார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, குந்து அன வஜாருன் லி மினல் அன்சாரி ஃபீ பனி உமையத் இப்னு ஸைத், அதாவது உமையத் இப்னு ஸைத் என்ற கோத்திரத்தில் நானும் ஒரு அன்சாரி தோழர், அவர் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், 2 பேரும் ஒரு முடிவெடுத்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செய்திகளும் எங்களால் படிக்க முடியவில்லை. நாங்கள் அதாவது வியாபாரத்துக்கு போகின்றவர்களாக இருக்கிறோம், ஆனா படிக்கவும் வேணும். என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம 2 பேரும் என்ன செஞ்சோம், முடிவெடுத்தோம். எப்படி முடிவெடுத்தோம்? நீங்கள் ஒரு நாள், நான் ஒரு நாள். நீங்கள் ஒரு நாள், நான் ஒரு நாள். நான் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் நான் என்ன செய்றேன், படிப்பேன். ஒரு நாள்ல இருப்பேன், முழுசா கேட்பேன். அன்றைக்கு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பேன். அந்த செய்தியை கொண்டு உங்களிடத்துல சொல்லுவேன்.
அடுத்த நாள் நீங்க பிசினஸுக்கு போயிருங்க. நான் என்ன செய்வேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸில் கலந்து கொண்டு செய்திகளை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் என்று இருவரும் என்ன செய்தோம், முடிவெடுத்துக் கொண்டோம். இந்த மாதிரி குன்னா நதனாவபின் நுசூல் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயன்சிலு யௌமன் வ அன்சிலு யௌமா. அவர் ஒரு நாள் இறங்குவார், நான் ஒரு நாள், இப்படி வளமையா செய்திகளை படித்துக் கொண்டிருந்தோம். இது யாரே, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்திகளை படித்துக் கொள்வதற்காக செய்த ஏற்பாடு. நீங்க ஒரு நாள் நான் ஒரு நாள் என்று சொல்லி மாறி மாறி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபலம்மா கதிம்னா, அந்த இடத்துல ஒரு ஒரு முன்னுரை சொல்றாங்க, நிறைய முன்னுரை போட்டு சொல்றாங்க. இது ஒரு முன்னுரை. இரண்டாவது முன்னுரையாக சொல்கிறார் என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை சொல்றாங்க. வகுன்னா மஅஷர குரைஷின் நகலிபுன் நிசா, நாங்க குறைஷிகள். குறைஷிகள் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், மக்கா. நாங்கள் குறைஷிகள், பெண்களை மிகைத்தவர்களாக நாங்கள் இருந்தோம். பெண்களை மிகைத்தவர்களாக இருந்தோம். நாங்க பெண்களை எங்களுக்கு மேல என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். நாங்க அதுல மேலுக்கு தான் இருந்தோம். ஆனால் இதா நாங்க ஃபலம்மா கதிம்னா அலல் அன்சார், இங்க மதீனாவுக்கு சேர்ந்தோமா, அன்சாரிகளை பார்த்தோமா, அவர்களை எப்படி பார்த்தோம் சொன்னா, இதா கௌமுன் தக்லிபுஹும் நிசாஉஹும், பெண்கள் தான் அங்க தலைமை, அவர்கள் தான் மேலுக்கு என்ன செய்யறாங்க, லீடிங் எல்லாம் அவங்க தான். அப்படின்னா என்ன, அவங்க பேசினா அன்சார்கள் என்ன செஞ்சிடறாங்க, அமைதியாகிறாங்க. அன்சாரி பெண்கள் பேசினால். இங்க நாங்க அப்படி இருக்க மாட்டோம். மக்காவை பொறுத்த வரைக்கும் எங்கட வேட் தான் என்னது, எடுபடும். நாங்க சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க கேட்பாங்க. ஆனால் மதீனாவுக்கு போனா அப்படி இல்லை, அது முறையே வேற. மதீனா பெண்கள் நிறைய செய்திகள் நீங்க பார்க்கலாம். அந்த உம்மு சுலைமாக இருக்கலாம், உம்மு சலீதா இருக்கலாம், நிறைய உம்மு ஹராமா இருக்கலாம். எந்த பெண்களான பெரும்பாலுமான தியாகங்களை நீங்க மதீனா பெண்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். வீரர்களாக, கேள்வி கேட்பதில் தைரியம் உள்ளவர்களாக, முன்னிலை வரக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் தைரியமானவர்களாக இருந்தாங்க. அப்ப பாக்குற அன்சார்கள் பெண்கள் மிகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்க இங்க என்ன செஞ்சோம், ஆண்கள் மிகைக்கக்கூடியவர்களாக என்ன செய்தோம், இருந்தோம். மிகைக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் இங்க பேச்சுக்கு இடம் இல்லை. அப்படி இருக்குது நிறைய ஃபேமிலிகள்ல. பேசி மறுப்பு சொல்ற ஃபேமிலி இருக்குது, பேசக்கூடாது. அப்படி முடிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, கருத்தே சொல்ல முடியாது, கருத்தே சொல்லக்கூடாது என்று சொல்ற ஃபேமிலி இருக்கு. அதுக்கு அங்கே பேச பயப்படுவாங்க. அதனால வீட்டுல கருத்துக்களை சொல்ல முடியாத லெவல்ல தான் மக்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பத்தில் இருந்தாங்க. இந்த பேச்சு என்ன செய்யாது, வராத லெவல்ல. அன்சாரி பெண்கள் சுதந்திரமா என்ன செஞ்சா பேசினாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கணும், அன்சாரிகளுக்குள்ள அந்த இயல்பு, மென்மை தன்மை அவர்கள்ட்ட என்ன செய்து நிறையவே இருந்தது. சொல்லிட்டு உமர்ல அவங்க சொல்றாங்க, ஃபதஃபிக நிசாஉனா யஅഖுதுன மின் அதபி நிசாஇல் அன்சார். மதீனாவுக்கு வந்த பின்னால மதீனா பெண்களோட பழகி பழகி எங்கட பெண்கள் எல்லாம் அந்த பழக்கம் உண்டாயிடுச்சு. எங்கட பெண்களுக்கெல்லாம் மதீனத்து பெண்களுடைய பழக்கம் உண்டாகிவிட்டது. எப்படி பழக்கம், சர்வசாதாரணமா எதிர்த்து பேசுகின்ற பழக்கம் என்ன செஞ்சுட்டு உண்டாகிட்டு அந்த லெவலுக்கு மாறிட்டான். ஒரு நாள் உமர்ல அவங்க சொல்றாங்க, இது மாறிட்டு வந்தது பரவாயில்ல, நிலைமை எப்படி ஆகிட்டு சொன்னால், ஒரு நாள் நான் ஏண்ட வீட்டுல சத்தம் போட்டேன். எனது வீட்டுல என்ன செஞ்சோம், சத்தம் போட்டோம். இது மிக முக்கியமான ஒரு இடம். நிறைய சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க இந்த வார்த்தையை சொல்ல விரும்ப மாட்டாங்க. எனது வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சத்தமும் இல்லை, நானும் அமைதி. நான் சொன்னா மனைவி கேட்டுக்கொள்வா, மனைவி சொன்னா நான் கேட்டுக்கொள்வா. அந்த மாதிரி ஒரு அமைதியான லைஃப், ஸ்மூத்தான லைஃப் போதுன்னு சொல்ல போய் விளங்கிட்டா. யாரு அதை நினைச்சு உங்களோட குடும்பத்துல சண்டையேன்னு கவலைப்பட்டுருவானா, சரியா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை. யாரா இப்படி சொன்னா ஒன்றில் 2 பேரும் பேசவே இல்லை இவ்வளவு காலம் அர்த்தம். அதான் அர்த்தமே ஒழிய எவங்க சொன்னாலும் இந்த விஷயத்த நம்பிடுவாங்க. அப்படி நினைச்சு உங்களோட குடும்பத்துல நிறைய பாருங்க, அவரோட மனைவி எவ்வளவு அமைதியாகிறான், நம்மளோட மனைவி தான் என்னது இப்படி இருக்கிறாங்கன்னு யாரு அப்படி நினைச்சிடவன். அப்படி எந்த குடும்பமும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பமும் இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் மத்த ஃபேமிலி அப்படி ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் தன்னை குடும்பத்துல எல்லா சண்டை உண்டாக்குறது. பாத்தியா அந்த குடும்பத்துல, பாத்தியா இந்த குடும்பத்துல என்னது தேவையில்லாம பிரச்சனைகள் அதுலதான் உண்டாக்குறது. அப்ப இந்த இடத்துல இவர் உமர்லாம் தெளிவா சொல்றாங்க, எப்படி ஃபஸஹிப்து அலம்ராதி, சத்தம் போட்டே ஒரு நாள் வீட்டுல என்றாரு. உமர்லாம் ஏன் சொல்றாங்க, இது இயல்பு, எல்லாரும் இந்த சத்தம் போடுவாங்கன்னு இயல்பு. சத்தம் போடுறதுல கொஞ்சம் ஒழுக்கமான சத்தமா இருக்கணும், அதான் விஷயம். வார்த்தைகள் நல்ல வார்த்தையா இருக்கணும், இயற்கையா நம்முடைய இயல்பை காட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். மோசமான கெட்ட வார்த்தைகளை, நன்றி கெட்ட மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸஹிப்துனா சத்தமிட்டா ஃபராஜஅத்னி, அவ திருப்பி பேசுறான். நம்மளோட பாஷையில சொன்னா அறப்படிக்கிறது, விளங்கிட்டா? ஃபராஜஅத்னி, ஒரேடியா பதில் வந்து எனக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன், இவ்வளவு காலமா எனக்கு எந்த பதிலும் சொல்லாத மனைவி இன்றைக்கு நான் சத்தமிட்ட உடனே திருப்பி பேசுறாளே அப்படி என்று சொல்லி துராஜலி, திருப்பி பேசக்கூடாது. யாரு உமர் எல்லாம் சொல்றாங்க, திருப்பி பேசக்கூடாது. என்ன திருப்பி பேசுறீங்க அப்படி என்று சொல்லி கேட்கிறான். இப்ப என்ன அர்த்தம், அங்க
மக்கத்து அந்த மக்கள்கிட்ட என்ன இயல்பு இருந்ததுன்னா சரிப்பிலே இல்ல, திருப்பி பேசக்கூடாது. அதான் இருந்தது. கேட்டுட்டு என்ன செய்யணும், சும்மா இருந்துடணும். திருப்பி பேச ஆரம்பிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு கோபம் வந்து, என்ன திருப்பி பேசுறீங்க அப்படின்னு கேட்டான். காலத்து வலிம துன்கிருவான் உராஜ், திருப்பி பேசினா என்னன்னு கேட்டான் மனைவி கேட்கிறாங்க, திருப்பி பேசினா என்ன அப்படி என்று சொல்லி மனைவி திருப்பி உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியமாயிட்டு, திருப்பி பேசுறதே திருப்பி பேசுறான். கேட்டுட்டு அவர் சொல்றா, வல்லாஹி இன்ன அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுராஜினஹு வ இன்ன இஹ்தாஹுன்ன லா தஹஜுருஹு அல்-யௌம ஹத்தா அல்-லைல். நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு திருப்பி பேசுறது நீங்க சத்தம் போடுறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்பி பேசுறாங்க அப்படின்றா. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே திருப்பி பேசுறாங்க. காலையில சண்டை பிடிச்சா நைட் வரைக்கும் சண்டை பிடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஅஃஸான், கடுமையா பயம் வந்துட்டியே. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சரியா, அப்ப திருப்பி பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபஅஃஸானி, அவங்களுக்கு வந்து என்னது, அது கடும் வேதனை ஆயிடுச்சு, கவலை ஆயிடுச்சு. கவலையாகிய உடனே திருப்பி சொல்றாங்க, வ குல்து லஹா கத் ஹாப மன் ஃபஅல ذلك மின்ஹுன்ன. அப்படி நடந்தது என்று சொன்னா அவள் நஷ்டவாளி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்பி பேசுற லெவல்ல அந்த மனைவிமார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நஷ்டவாளிகள் அவர்கள், நடக்க கூடாது அப்படி என்றாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி அதை பார்க்கிறோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மாதிரி அதாவது இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும், இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, ஒடுக்குகிறது, அடிமைப்படுத்துகிறேன்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்லாம் வந்தவர் தான் பெண்களுக்கு பேச்சுரிமையே அந்த அரபுலகத்துல என்ன செய்து வருது, திருப்பி பேசக்கூடிய உரிமையை இஸ்லாத்தால தான் என்ன செஞ்சது, அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்து கொண்டால் அவர் நஷ்டவாளி தான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு உடனே சும்மா ஜமாஅத்து அலைய தியாபி, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நேரா போறாங்க ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு. அவரோட பயம் என்ன, மகள் விவாகரத்து செஞ்சுட்டு ரசூலுல்லாஹோட திருப்பி பேசினா அது போய் எங்க முடியும், கணவர்ன்றது வேற, அல்லாஹ்வுடைய தூதர்ன்றது இன்னொன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிரச்சனை வருகின்ற நேரத்திலலாம் வெளியில் உள்ளவங்க எப்படி பார்த்தாங்கன்னா ரசூலுல்லாஹோட பிரச்சனை வரது, மனைவிமார்கள் கணவன் பார்த்தாங்க. இதான் அம்சம். அப்ப இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போறாங்க. போய் ரசூல் அந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போய் ஐ ஹஃப்ஸா, ஹஃப்ஸாவே, ஹஃப்ஸாவோட இருந்து பேசுறாங்க. ஹஃப்ஸாவே அத்துகாலிபு இஹ்தாகுன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-யௌம ஹத்தா அல்-லைல். நீங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கோவிச்சுக்கிண்டு இரவு வரைக்கும் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிற உமர் செய்தியை உறுதிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் காலையில இருந்து இரவு வரைக்கும் கோச்சிட்டு பேசாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோன்னு ஆமன்றாங்க. காலத்துனா ஒரு பெரிய செய்தியாவே சொல்லல, ஆமன்றாங்க. அது சின்ன செய்தியா என்ன செய்யறாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்னோனே கத் ஹிப்தி வ கஸிர்தி, நஷ்டமடைஞ்சிருவாய், விளங்கிட்டால் ஒரு வாழ்க்கையை இழந்துருவாய், மோசமாகி விடுவா, அப்படி செய்யாத அப்படி சொல்லிட்டு அஃபதமனீன அய்யகதல்லாஹு லிகலபி ரசூலிஹி ஃபதஹ்லிகி, நீங்க வந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இப்படி கோவித்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவித்ததனால் அல்லாஹ் உங்களோடு கோவிக்க வாய்ப்பில்லையா, அல்லாஹ் உங்களோட கோவிக்கலாம், ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள். இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறைச்சத்தை பாருங்க, எங்கெல்லாம் யோசிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய கோபம் வந்துராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. திருப்பி கேட்ட உடனே அதுக்கு பின்னால உமர் அங்க சொல்றாங்க, யாரு இந்த அதாவது உமர் ரலியல்லாஹு அட்வைஸ் சொல்றாங்க ஹஃப்ஸாக்கு, லா தஸ்தக்திரின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட எதையும் கூட கேட்க வேணாம், அது வாங்கித்தா இது வாங்கித்தான் என்ன செய்ய வேணாம், கூட கேட்க வேண்டாம். லா தஸ்தக்திரி, நிறைய கேட்க வேணாம். வலா துராஜிஹி, திருப்பி பேசவும் வேண்டாம். தந்தையின் அடிப்படையில் உபதேசம் செய்யறாரு. வலா துராஜிஹி, திருப்பி கேட்கவும் வேண்டாம். ஃபீ ஷைஇன் வலா தஹ்ஜுரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு கோபித்துக் கொள்ளவும் வேண்டாம். 3 உபதேசம் எல்லாமே நடக்குது. எப்படி, லா தஸ்தக்திரிஹி, கூட கேட்க வேண்டாம் உண்டு. அதே போன்று வலா துராஜிஹி ஃபீ ஷைஇன், எதிலையும் திருப்பி பேச வேண்டாம். வலா தஹ்ஜுரிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு கோபித்துக் கொள்ளவும் வேண்டாம். இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டாம். சொல்லிட்டு வசலீனி மா பதாலகி, என்ன தேவையா இருந்தால் என்னட்ட கேள் நான் தரேன் என்றார். என்ன தேவையா இருந்தாலும் என்னிடத்தில் கேள் நான் தருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதற்காக தான் உங்களை இந்த அந்தஸ்து கொடுத்தாங்க. இல்லைன்னு சொன்னால் இதை வச்சு நம்ம மாமனாருக்கெல்லாம் முன்னுதாரணம் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, கணவன் மாட்டை எதுவும் வாங்கிட்டா நீ தான் வாங்கி கொடுக்கணும், மாமனார் மாறலாம். ஏன் அங்க பாத்தீங்களா, மாமனார் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாங்கன்னு அதை சொல்லிடக்கூடாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய அந்த கோபம் என்று அந்த நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அதை சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி கேட்க வேண்டாம், கோபிக்க வேண்டாம் அப்படி சொல்றாங்க. சொல்லி முடிந்த பின்னால அதுல முக்கியமான ஒரு அட்வைஸ் பண்றாங்க. அது என்ன அட்வைஸ் சொன்னால்,
ஒரு மனைவியின் அடிப்படையில் அவன் என்ன பாப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவி இருக்கிறான் அந்த ஒரே டைம்ல. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அவன் கேட்கிறா இவன் கேட்கிறா, அப்ப எல்லாருக்கும் சம உரிமையின் அடிப்படையில் இவன் என்ன செய்வா? கொஞ்சம் அதிகமாக சண்டை பிடிக்க பாப்பா. அதுல வித்தியாசம் கூட இருக்கும். அதனால சொல்றாங்க வலா யகுர்ரன்னகி அன் கானத் ஜாரத்துகி அவ்லா மின்கி வ ஹப்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உமர் நாங்க சொல்றாங்க, நீங்க அந்த மற்ற மனைவிமார்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்களேன்னு பார்த்து நீங்களும் கேட்க வேணாம். சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு விருப்பமா ஒரு ஆள் என்ன செய்யலாம் இருக்கலாம், ஒரு ஆள் குறைவாக இருக்கலாம். நீதியா ரசூல் அங்க நடப்பாங்க. விருப்பம் என்ன செய்யும்? கூட குறைவாக இருக்கும். அதை வச்சு நீங்களே என்ன செஞ்சிட வேணாம், பேச வேண்டாம். சொல்லுகிற நேரத்திலேயே உமர் ரலியல்லாஹு எண்ணம் யாரை பத்தி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி இருந்தேன்னு அந்த செய்தியிலே வருது. அதை வச்சு நண்பர்கள் தானே, நண்பிகள் ஆகிறாங்க. அவங்களோட உரிமையில மாறி இவங்களை என்ன செஞ்சிட வேணாம், நீங்களும் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அட்வைஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். அட்வைஸ் பண்ணிட்டு உமர்லாம் வந்துட்டாங்க. கேட்கல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அட்வைஸ் என்ன செய்யல, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அதை பற்றி கேட்கவில்லை. இவ்வளவு சொல்றாங்க யார்கிட்ட? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அட்வைஸை கேட்கவில்லை. இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கிற டைம்ல சிரியா பகுதியிலிருந்து கஸ்ஸான் மன்னன் யுத்தம் செய்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தி பரவு, வரப்போகிறார் என்ற ஒரு செய்தி பரவு மதீனால யுத்தம். கஸ்ஸான் பிரதேசத்து மன்னன். அப்ப இந்த மாதிரி யுத்தத்துக்கு வரப்போகிறான் என்ற செய்தி ஃபுல்லா மதீனால பரவுகிறது. இந்த மாதிரி ஒரு நிலையில வராங்களா இல்லையான்னு தெரியாது, செய்தி பரவுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில எனக்கு அந்த 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 நாள் இன்றைக்கு செய்தி பரவுதுன்னு வைங்களேன். இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் படிக்க வேண்டிய நாள் யாருடையது? அன்சாரி தோழர் நாள். அன்சாரி தோழர் போயிட்டார், நான் வேலைக்கு போயிட்டேன். அன்று இரவு அவர் வீட்டுக்கு வரார். அன்று இரவு அவர் வீட்டுக்கு வரார். ஃபதரப பாபி லர்பன் ஷதீதா. இஷா டைம்ல வந்தார். கட்டுமையாக கதவை தட்டினார். என்ன கதவை என்ன செய்யறாரு? கடுமையாக தட்டினார். வேகமா தட்டுறாரு. இவர் வாராரு. வகால அஸம்ம ஹுவ. அவர் இருக்கிறாரா அவர் இருக்கிறாரா கேட்கிறான். வெளியிருந்து எல்லா காலத்தையும் ஒரே மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. வழங்கிட்டா அஸம்ம ஹுவ அவர் இருக்கிறாரா அப்படி என்று சொல்லி கேட்கிறான், தட்டி கேட்கிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸஅது வ கரஜது இலைஹி. எனக்கு திடீரென ஒரு திடுக்கமாயிருது. என்னடா திடீர்னு இப்படி வந்து தட்டுறாரு, அடுத்த நாள் சந்திச்சுக்கலாம் நானே என்று சொல்லி வேகமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்றாங்க என்று சொன்னால் வேகமா வரார். அவர் அங்க வெளியிலே சத்தம் போறாரு, கத ஹததல் யௌம அம்ருன் அதீம். இன்னைக்கு முக்கியமான ஒரு செய்தி நடந்துச்சு, நம்மளை எதிர்பார்க்காத ஒரு செய்தி நடந்துச்சு, மோசமான ஒரு செய்தி நடந்து விட்டது அப்படி என்று சொல்லி அவர் சத்தமா சொல்றாரு. அப்ப இவர் திருப்பி கேட்கிறாரு, அதாவது அஜா ஹஸ்ஸான், ஹஸ்ஸான் வந்தாரா, அந்த மன்னர் வந்தாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. சொல்றா இல்ல, பல் அஅலம் மின் தாலிக், அதை விட மோசமான ஒரு சம்பவம். அவர் வரல, இவர் நினைச்சார் அதுதான் அந்த அதான சிந்தனையில் இருக்குது, அவர் தான் வந்து நினைக்கிறார். அவர் அல்ல, அதை விட மோசமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படின்றாங்க. அதை விடவும் பாரதூரமான ஒரு சம்பவம். அப்ப கேட்கிறார் என்ன நினைக்கிறாங்க. தல்லகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஹு. நபியர்கள் தனது மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களை 9 மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் அப்படி என்றாங்க. இந்த செய்தி யார் சொல்றாரு? அந்த அன்சாரி தோழர் இவர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனேயே அவர் சொல்றாரு என்ன சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரசூல் அந்த செய்தியை சொல்றாரு. பிறகு நான் அறிந்து கொண்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை விட்டு ஒதுங்கி போய் ஒரு இடத்துக்கு போய் என்ன செஞ்சுட்டாங்க, தனியா வீட்டில் ஒரு புறமாக வீட்டிலிருந்து வெளியே போய் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு கூடாரம் மாதிரி ஒரு பகுதி மேல் பகுதி அதை என்ன செஞ்சுட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே இவர் சொல்றாரு, ஹாபத் ஹஃப்ஸா வ ஹஸிரத். ஹஃப்ஸா வந்து என்னது சொன்னேன், இப்படி ஆகும் என்று சொன்னேன், நடந்துச்சு, நஷ்டவாளி ஆகிட்டாள், ஏமாந்து விட்டாள் அப்படி என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்றான், குன்து அதுன்னு அன்ன ஹாதா யூஷிகு யகூன், நடக்கும் என்று நினைச்சேன், இந்த மாதிரி தொடர்ந்தால் இது நடக்கும் என்று நினைத்தேன், நடந்து விட்டது. ஃபஜமஅது அலைய தியாபி, Dress எல்லாம் போடுறாரு, நேர போறார் பள்ளிக்கு, இஷாவுக்கு போறாரு. அன்றைக்கு நைட் ஒன்றும் செய்யல, சுபஹுக்கு போறாரு. சொல்றாரு ஃபஸல்லைது ஸலாத்தல் ஃபஜ்ரி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் நம்ம அவதானிக்க வேண்டிய இடம். நபிகளாரோடு நான் சுபஹு தொழுகை தொழுதேன். வீட்டுல பிரச்சனை, யாரையா சுபஹு பள்ளி காணலாமா? வீட்டுல பிரச்சனைன்னு வைங்களே, அவ்வளவுதான். ஒரு சைட் பள்ளிக்கு போக கூட மனசு இல்லை, அவ்வளோ பிரச்சனை. அதுக்கு போய் மனைவிட்டு தான் உன்னால சுபஹு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. வளமையா மிஸ் ஆகிறதுக்கு வேற காரணம், அண்டை காரணம் யாரு? மனைவி. வளமையா மிஸ் ஆகிறதுக்கு வேற காரணம் வச்சுக்கொள்வாங்க, அன்றைக்கு மனைவி காரணம் ஆயிட்டான், உன்னையால சுபஹு மிஸ் ஆயிட்டுன்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் ஃபஜ்ரி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஃபஜ்ர் தொழுகை தொழுது. பிரச்சனை யாரோட?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் யார் தொழுவிக்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதா வசனத்துல திக்கினான்னு வந்துதா, மறந்துன்னு வந்துதா, அல்லது ஏதா மாற்றம் செஞ்சான்னு வந்துதா? இல்லை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனைகள், சிக்கல்கள் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை கடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறை வணக்கத்திலோ அந்த ஓடரிலோ ரசூலுல்லாஹ்ட்ட எந்த மாற்றமும் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாற்றமும் இருக்காது. எங்கட பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு மாதத்துக்கு டைம் டேபிள் போட்டுறது, இன்ஷா அல்லாஹ் இப்படித்தான் இருப்போம் டைம் டேபிள் போடுறது. இடையில ஒரு பிரச்சனை வந்தோடனே இப்படி எத்தனை டைம் டேபிள் போட்டேன்னு தெரியுமா, ஒரு நாளாவது நம்மளால செய்ய முடியல அப்படின்னு நம்ம என்ன காரணம்னா, நம்ம பிரச்சனை வந்தோடனே டைம் டேபிளை மெயின்டைன் பண்ண நம்மளுக்கு இயலாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட லைஃப் எப்படி மெயின்டைன் ஆகும், அந்த மாதிரி செஞ்சாங்க. இது ஆரம்பத்தான் கஷ்டம், ஒரு 3 மாசம் 2-4 மாசத்துக்கு கஷ்டம். ஆனா அது என்ன செஞ்சிடும், போக போக அப்படியே சிறந்த முறையில் என்ன செஞ்சிடும், பழகி போய்விடும். அன்புள்ள சகோதரர்கள், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அடுத்ததாக பாருங்க, எல்லாம் முடிந்த பின்னால, அதாவது நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு நேர தங்கும் இடத்துக்கு போயிட்டான். ஒதுங்கி தங்கினான்னு சொன்னனே அந்த இடத்துக்கு போயிட்டான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நேர ஹப்ஸாட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கல, அதுக்கு நேர ஹப்ஸாட்ட போறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மாயுபுக்கி, ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க, உங்களை எது அழ வச்சது அப்படி என்று சொல்றாங்க. அலம் அகுன் ஹத்தர்துகி ஹாதா, இதை நான் சொன்னனா இல்லையா, நேரத்தோட ஏற்கனவே இது நடக்கும் என்று சொன்னனா இல்லையா, கேட்டீங்களா, கேட்கல, சொல்லிட்டு சொல்ற எல்லாம் முடிச்சிட்டு கேட்கிறாங்க, அத்தல்லக குன்ன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விவாகரத்து செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உமர்லாம் கேட்கிறாங்க, உங்களை விவாகரத்து செய்து விட்டார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு மனைவி சொல்றா, லா அத்ரி, எனக்கு தெரியாதுன்றாங்க. எப்படி எனக்கு தெரியாது, லா அத்ரி என்றதா எனக்கு தெரியாது, மாஃபி மௌலும் அல்ல, விளங்கிட்டா, நம்மளோட பரிபாசையில் அப்படி போகுது, சரியா, லா அத்ரி எனக்கு தெரியாது அப்படி என்றான், எனக்கு தெரியாதுன்றான். சொல்லிட்டு ஹா ஹுவதா முஅத்தஸிலுன் ஃபில் மஷ்ரூபா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன செய்றாரு, தங்கிக்கிறாரு, தலாக்கா ஒதுங்கிட்டாரா எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஃபஹரஜ்து ஃபஜிது இலல் மிம்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையோட எப்படி தோழர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு பாத்தீங்களா, நேர மிம்பர் கிட்ட போறாங்க. அங்கனிக்கு பார்த்தோம்னா ஃபைதா ஹவுலஹு ரஹ்துன் யப்கி பஅதுஹும் ஃபஜலஸ்து மஅஹும் கலீலா, அங்க சில தோழர்கள் ஒருவரோடு இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத தோழர்கள் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஏற்படுற கவலை எல்லாம் தோழர்களுக்கு கவலையாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளும் தோழர்களுக்கு என்னது, கவலையாக இருந்தது. அவங்க அழுது கட்டிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு மனநிலை வந்து விட்டது, இப்படி ஆகிட்டாங்களே அப்படி என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் தான் அங்க கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க, நின்றுட்டு சரி வரல, சும்மா கலபணி ஆச்சு, உள்ளத்துக்குள்ள இப்ப என்ன செய்யறன்னு உமருக்கு விளங்கல, இப்படி போய் பேசணும் ரசூலுல்லாஹ், யாரோட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும் என்று சொல்லி நேர என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துக்கிட்ட போறாங்க. அங்க போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மேல் பகுதியில் இப்படி இருக்கிறாங்க, ஒரு இடம் இப்படி ஏறி மேல் இடத்துல இருக்கிறாங்க. கீழே ஒரு வேலைக்கார சிறுவன் இருக்கிறான், கருப்பினத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் கீழே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க போன உடனே நான் சொன்னேன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, உமர் வந்திருக்கிறார், அனுமதி கேட்கிறாரு சொல்லுங்க, உமர் வந்திருக்கிறார், அனுமதி கேட்கிறார், இஸ்தஇன் லி உமர், உமருக்காக அனுமதி கேளுங்க என்று சொன்னேன். ஃபதகல் அல் குலாம், அவர் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் போனேன், ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டேன், ஃபஸமத, அவர் பதிலே சொல்லவில்லை, அவர் என்ன சொல்ல, எந்த பதிலும் சொல்லவில்லை, நான் திரும்பி வந்து விட்டேன் அப்படின்றாங்க. உமர் பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் என்னோட பேச மாட்டாங்க, நேர மறுபடியும் மிம்பர் கிட்ட வந்துட்டாங்க, நேர மிம்பர் கிட்ட வந்துட்டாங்க. அவங்களோட என்ன செய்யறாரு, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருந்துட்டு சும்மா கலபணியுமா ஆச்சு. ஆனா உமர் அவங்களோட இயல்பு என்ன, அவங்களுக்கு அந்த நடத்தி முடிக்காத வரைக்கும் பொறுமை இருக்காது, எழுப்பிட்டாரு. மறுபடியும் அதே இடத்துக்கு போறாரு, அந்த இளைஞரை கூப்பிட்டு சொல்றாரு, சொல்லுங்க மறுபடியும் அனுமதி கேளுங்க உமர். அப்ப மறுபடியும் அவர் போறாரு, பேசுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை, அமைதி ஆயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகி விட்டார்கள், திருப்பி வந்து விட்டார்கள், திருப்பி வந்துட்டாங்க. இங்க நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி நான் பெஸ்ட் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் பிரச்சனை, மதீனாவுக்கும் மக்காவாசிகளுக்கு தெரியுமா இல்லையா, இப்ப குடும்பத்துல பிரச்சனை யார் யாருக்கு தெரியும், டோட்டல் மதீனாவுக்கு தெரியும், மக்காவுக்கும் தெரியும். இது ஒரு பிரச்சனை இருந்ததா ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல, இந்த பிரச்சனை வெளியே போயிட்டு அப்படின்றது பிரச்சனையா இருக்கல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு நினைக்கவும் இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனை சாதாரண எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக என்ன செய்தது இருந்தது. திருப்பி உமர் நான் பாக்குறேன், மறுபடியும் சரி வரல, திருப்பி போறாங்க, திருப்பி போய் அனுமதி கேட்கிறாங்க. சிறுவர் உள்ளுக்க போறாங்க, ரசூலுல்லாஹ் அதே மாதிரி அமைதியா இருந்தாங்க.
உமர்ல அவங்க திருப்பி வல்லைத்து முன்சரிஃபா திருப்பி போறாங்க. இளைஞன் மறுபடி ஓடி வராங்க. வந்து சத்தம் போடுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு வர சொன்னாங்க அப்படின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர சொன்னார்கள் அப்படின்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஏறி உள்ளுக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க ஈத்த மூளைகள் இருக்குது, ஈத்த மூளைகளால செஞ்ச ஒரு பாய விரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மேனியுடன் தூங்கி கொண்டிருக்கிறார். பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் மேனியுடன் அப்படி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல தூங்கி கட்டிக்கிறாங்க. அப்படி போனவங்க பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பாய்க்கும் அந்த இவரோட உடம்புக்கு இடையில எந்த விரிப்பும் இல்லை, ஒரு ஸ்மூத்தான விரிப்புகள் எதுவுமே இல்லை. வெறும் பாயில தூங்கினாங்க, எதுவுமே இல்லை. இடையில வந்து ஒரு புடவையோ எதுவும் இல்லை. அந்த அந்த அடையாளம் இருக்குது, அலியாஃப்ட அடையாளங்கள், அதாவது இந்த ஓலைகண்ட அடையாளங்கள், அவைகள் எல்லாம் அவங்களோட இடத்துல எல்லாம் என்ன செஞ்சது, அடையாளம் விட்டு அப்படியே அந்த வரி வரியா என்ன செஞ்சு உடம்புல விழுந்திருக்குது. அப்ப இதை பார்த்த உடனேயே ரசூலுல்லாஹ் தலைவணியை பார்க்கறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கிறாங்க, பார்க்கறாங்க. அந்த தலைவணி என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால், ஒரு புடவை எடுத்து ஓலைகள் இருக்குது, ஓலையெல்லாம் சுருட்டி உள்ளுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, இதுதான் தலைவணி, இதுதான் தலையணை, இதுதான் ரசூலுல்லாஹோட தலையணையாக இருக்குது. அதுல போட்டு அப்படி அதான் செஞ்சுக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கு, ஸ்மூத்தாக இருக்குமா இல்ல சாஃப்டா இருக்காது. அப்ப சல்லம்து அலைஹி இதெல்லாம் பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அத்தல்லக்த நிசாஅக், அத்தல்லக்த நிசாஅக், உங்கள் மனைவிமார்களை நீங்கள் விவாகரத்து செய்து விட்டீர்களா? முதல் கேள்வி அதான், உங்கள் மனைவிமார்களை விவாகரத்து செய்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், லா, இல்லை என்றார்கள். நான் விவாகரத்து செய்யவில்லை அப்படி என்று சொன்னார்கள். சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் அப்படின்னார்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு சொன்னாங்க. நான் விவாகரத்து செய்யவில்லை என்று சொன்னவுடன் அல்லாஹு அக்பர் அப்படின்னு உமர் எல்லாம் சொன்னாங்க. இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெறலாம். நம்மளுக்கு கவலையான ஒரு செய்தி கிடைச்சி அது அப்படி இல்லைன்னு சொல்ற நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்றதும் ஒரு சுன்னா. என்ன ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறாங்களே, எதுவும் சொல்லலையே, அல்லாஹு அக்பர் என்றாங்க. சொல்லிட்டு சும்மா குல்து வான காயினும் உமர் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸ்டோரியை சொல்றாங்க. பாருங்க, இதான் இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு அப்படியாக இருந்தாலும் எப்படி ஒரு சாஃப்டான மனநிலையோடு இருக்கான்னு பாருங்க. உமர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லவ் ரஅய்தனி வகுன்னா மஅஷர குரைஷின் நகலிபுன் நிசா, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கெல்லாம் குறைஷிகள், பெண்களை மிகைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். உமர் சொல்றாரு, பெண்களை மிகைக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபலம்மா கதிம்னல் மதீனா இதா கௌமுன் தகலிபுஹும் நிசாஉஹும், இந்த மதீனாவுக்கு வந்தா பெண்கள் அவங்களை என்ன செய்றாங்க, மிகைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன அப்படி சொல்றாங்க. மாதிரி சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபஸ்ஸம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். இவர் இப்படி சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக என்ன செய்தார்கள், சிரித்தார்கள். உமர் எல்லாம் சொல்றாங்க மறுபடி, ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு நடக்கிறதுக்கு முந்தைய நான் ஹப்ஸாட்ட போனேன், இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டாம், இப்படி கோவிக்க வேண்டாம், சத்தமோடு பேச வேண்டாம், பகைக்க வேண்டாம் அப்படி என்று சொன்னேன். அப்படி என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு, ஏனைய மனைவிமார்களை பார்த்து உண்ட இடம் அப்படித்தான் என்ன செஞ்சிரவானா, நினைத்து விட வேண்டாம் என்று சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதபஸ்ஸம உக்ரா, இன்னொரு முறை சிரித்தார்கள். அப்படி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். அப்படியே சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றாம் சொல்றாங்க. சொல்லி 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 வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே வந்தார்கள். உமர்லாம் சந்தோஷமாயிட்டு, ஏன்னா இவர் சொல்ற விஷயத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் கோவிக்கல. இது நம்ம கவனிக்க வேண்டிய இடம். ரசூலுல்லாஹ் இங்க சிரிக்கணுமா, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு அந்த இடத்துல, நீங்க சொன்னது சரிதான், இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நம்ம அது சம்பந்தமா யோசிக்கணும். அப்படிதான் நம்மட மனசு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரிமையில கையடிக்கல. ஃபதபஸ்ஸம சிரித்தார்கள். இரண்டாம் முறை சொல்றாங்க சிரிக்கிறாங்க, மூணாம் முறை சிரிக்கிறாங்க. அதை பத்தி எதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லான கருத்துக்கு சார்பா நீங்க சொன்ன சரிதாண்டோ, இதுக்கு பிறகு பாத்துருவோம்டோ என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. அமைதியா சிரிக்கிறாங்க. சிரித்த பின்னால உமர் தான் இப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டை அப்படி சுத்தி பாக்குறாங்க, என்னென்ன பொருட்கள் இருக்கிறன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்ன இது 3 பாத்திரங்களை தவிர வேற எதுவுமே இதுல இல்லையே, என்ன வீடு இது பாருங்க. அந்த பாரிச ரோம் நாட்டு மக்கள் எல்லாம் பாருங்க, இவ்வளவு அழகா வாழ்றாங்க, இவ்வளவு வசதியா வாழ்றாங்க. நாங்கெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய மக்கள், அல்லாஹ் தஆலா ஆதரிக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் அங்கீகரித்த மக்கள், ஏன் இப்படி இருக்கிறோம்? உதுல்லாஹ ஃபல்யுஸ்ஸி அலா உம்மத்திக், அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, இந்த உம்மத்துக்கு விசாலமாகட்டும், இந்த உம்மத்து வசதியான ஒரு உம்மத்தாக மாறட்டும், பிரார்த்தியுங்கள் அல்லாஹ்வின் தூதரே
ஏன் நாங்க இப்படி இருக்கணும், ஏன் வசதியற்றவர்களாக இருக்க வேண்டும், ஒரு துவா செய்யுங்க அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்கள் எழும்பி இருந்தார்கள். வகான முத்தகியன் இப்படி இருந்தாங்க, எழும்பி இருந்தார்கள். அவ ஃபீ ஹாதா அன்த இப்னுல் ஹத்தாப், என்ன உமர் இப்னு ஹத்தாவை சந்தேகத்தில் இருக்கிறீர்களா, என்ன சந்தேகத்தில் இருக்கிறீர்களா அப்படி என்று கேட்டுட்டு சொன்னார்கள், இன்ன உலாயிக கௌமுன் உஜ்ஜிலு தய்யிபாத்திஹிம் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நலவுகளை எல்லாம் இந்த உலகத்தில் அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் அவசரப்படுறீங்க நீங்க, எங்களுக்கு மறுமை வாழ்க்கை உண்டு, இது அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துல கொடுத்து கொண்டிருக்கிறான், இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உடனே உமர்லாம் சொன்னாங்க, இஸ்தக்ஃபிர்லி, அல்லாஹ்வின் தூதர் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கினாங்க தானே, ஒதுங்கின நேரத்துல உமர் ரலியல்லாஹு பேசுறாங்க, ரசூலுல்லாஹ் புன்னகைக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், எந்த மாற்றமும் அதுல செய்யல. இதுக்கு போற இந்த மாதிரி இருக்கணும் திட்டம் போடல. அதுக்கு பின்னால அதுக்கு எதுவும் பேசாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்ற விஷயங்களை பேசுற நேரத்துல ரோம் பாரசீக மக்களை பார்த்தீங்கன்னா எப்படி வசதியாக வாழ்கிறார்கள், வஹும் லா யஅபுதூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவது கிடையாது, உதுல்லாஹ வல் யுஸ்ஸி அலா உம்மதி, உங்களுடைய உம்மத்துக்கு பிரார்த்தியுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அஃபி ஹாதா அன்த இப்னுல் ஹத்தாப், என்ன உமரே எப்படி பேசுகிறீர்கள், உலாயிக கௌமுன் உஜ்ஜிலு தய்யிபாத்திஹிம் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலே அவசரமாக கொடுத்து விட்டான் என்று பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிந்தனையில மிகைத்திருந்தது எது, அந்த ஏகத்துவம் மார்க்கம், அதான் எனது மிகைத்திருந்தது. இது செய்து முடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல இறங்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க. உமர் எல்லாம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப 66 வயசு இருக்கும், 61 60 இருக்கும். உமர் எல்லாம் இறங்குறாங்க. அந்த இடம் படி ஸ்ட்ராங் இல்லாம சும்மா கையால கட்டிருப்பாங்க, கவனமா ரெண்டு பக்கத்தையும் பிடிச்சிக்கன்னு உமர் ரலியல்லாஹு இறங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், எந்த இதையும் தொடாம அமைதியாக அழகாக இறங்கினார்கள். அதுல இருந்து ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க, எதையும் பிடிக்கல, அழகா என்ன செய்யறாங்க, அப்படி நீட்டா அமைதியா இறங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு என்னத்தை காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடத்துல இந்த நிதானம் அமைதி, அந்த மாதிரி கட்டத்துல புடிச்சிட்டு வராதவனும் புடிச்சு பதறிட்டு தான் இறங்குவான். ஏன் மனசுல இல்ல அந்த சிக்கலுக்கு கையில் விழுந்துருவோன்னு பயத்துல என்ன செய்வான், இறங்குவான். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அதே நிதானத்தோடு இறங்கினார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அங்க ஒதுங்கினதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஜைனப் அல்லது சௌதா ரெண்டு மாதிரி வருது, அவர்களுக்கு நஜித் பிரதேசத்திலிருந்து ஒரு தேன் வந்திருக்கு, உக்கா விளங்கிட்டானே, உக்கத்த மின் அசல், அந்த தேன் வந்திருந்தது. அந்த தேனை சௌதா அல்லது ஜைனப் சரியா ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க வீட்டுல மாலை நேரத்துல கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா எல்லார வீட்டுக்கும் மாலையில அசரத்துல விட்டு எல்லார வீட்டுக்கும் போவாங்க, ஒவ்வொரு தடவை எல்லார வீட்டுக்கும் போவாங்க. ஆனா ஜைனப் வீட்டுக்கு போனா மட்டும் கொஞ்சம் லேட்டாகி வருவாங்க, கொஞ்சம் லேட்டாகி வருவாங்க. இது பிரச்சனை ஆயிடுச்சு, லேட் ஆகினது என்னது பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகுறாங்க என்று விளங்கல, அப்பொழுதுதான் விளங்கு விஷயம் விளங்குது, தேன் விளங்கிட்டா, தேன் தான் காரணம் அப்படி என்று விளங்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா பிளேம் பண்றாங்க. என்ன பிளேம் பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அப்படி தாமதிக்க கூடாது, அது இல்லாமலாகும். ஆயிஷா ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ரீஹு மகாஃபீர் விளங்கிட்டா, எனக்கு என்ன செய்யுது, இந்த ஒரு இலை சாப்பிட்ற இலை, அந்த வாசம் உங்களோட வாயில என்ன செய்யுது, அடிக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி கேளுங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் வாய் நாத்தம் பிடிக்காது, வாய் வாசம் பிடிக்கவே செய்யாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் பல் துலக்குவார்கள், எழும்பினாலும் பல் துலக்குவார்கள், அப்படித்தானே? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை. நம்ம எப்படி, நம்ம ஃபஜ்ருக்கு போற டைம்ல பல் துலக்குறது இல்லை, திருப்பி தூங்க போறது தானே, திருப்பி எப்ப பல் துலக்குவோம்னா மக்களை சந்திக்கிற நேரத்துல தான் பல் துலக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி இல்லை, எழும்பினா முதலாவது மனைவிமார் நினைச்சு தான் பல் துலக்குவாங்க. நம்ம மனைவி அந்த வாசத்துல கணக்கெடுக்கிறதே இல்லை, அது நாத்தம் அடிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர்ல எழும்பினாங்கட்டா முதலாவது செய்வது என்ன, யப்தஉ பிஸ்ஸிவா, பல் துலக்குவார்கள். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னா. நம்ம வெளியே மீட் பண்றேன்னு நினைச்சாதான் நாங்க பல் துலக்குவோம். இது நம்ம நிலைமை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள சரி அதை விடுங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா முதலாவது என்ன செய்வார்கள், பல் துலக்குவார்கள். வீட்டுல நுழைஞ்ச பல் நம்ம வீட்டுல நுழைஞ்ச ஏன் பல் துலக்கணும், நம்ம பல்லுக்காண்டி துலக்கிறது இல்லையே, நம்ம பல்லுக்காண்டி பல் துலக்கிறது இல்லை, யாருக்காண்டி துலக்கிறது, நாத்தம் வரக்கூடாதுக்காண்டி வெளியுள்ளவங்களுக்கு தான் என்ன செய்யறது, பல் துலக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருப்பாங்க, இது ரசூலுல்லாஹ் இயல்பு. அந்த வாசம் ரசூலுல்லாஹ் பிடிக்காது, இந்த வாசம் பிடிக்காது. ஆயிஷா சொல்றாங்க, நீங்க கேளுங்க, அல்லாஹ்வின் தூதரே ஏதோ ஒரு வாசம் வர மாதிரி இருக்குதேன்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு வாசம் வருதுன்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான்.
அப்ப அங்க போகாம ஆக்கிடுவாங்க. இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹா ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா மனைவிமாரும் சொல்றாங்க. இதே மாதிரி எல்லா மனைவிமாரும் சொல்றாங்க. அப்படி சொல்ற நேரத்தில் ஹப்சாட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஹப்சா அல்லது சௌதா, இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹப்சா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க, வாசம் உண்டு அடிக்குது உங்களோட வாயிலிருந்து அப்படின்னு. உண்மையிலே நான் தேன் தான் சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியா, அதான் கொஞ்சம் வாசம் ஓவரா இருக்குதுன்னு சொல்றாங்க. சொன்ன விட பொய் சொல்லலங்க, வாசம் வருதுன்னு சொல்றாங்க. ரைட்டா, அக்கல்த மகாபீரன்னு கேட்கிறாங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. சாப்பிட்டேன்னு சொல்லல அவங்களாம், நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லல, சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. வாசம் வாரத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க, பொய் சொல்லல. தௌரியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வார்த்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லி முடித்தோடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்ல வேணாம், நான் இதுக்கு பின்னால் அங்க போக மாட்டேன், இந்த மாதிரி லேட் ஆக மாட்டேன் அப்படி என்று ஹப்சாட்ட சொல்ற. ஹப்சா முதல்ல என்ன செய்யறா, சரி யார்கிட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க சரி என்று அங்க பரத்திட்டாங்க. இவ்வளவுதான். இந்த செய்தி பரத்தின உடனேயே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்டா, குர்ஆன் வசனம். ரசூலுல்லாஹ் இது கோவிக்கல, இது மாதிரி நிறைய ரசூலுல்லாஹ் நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ் கோவிக்கல. அல்லாஹ் வசனம் இறக்குறான், அந்த வசனத்துல கண்டிச்சு இறக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிற தோரணையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வசனம் இறக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அந்த கண்டித்த தோரணையில் மனைவிமார்களோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். இதுல ரசூலுல்லாஹ்வுக்கு கோபமாயிட்டு, அட இப்படி நான் சொன்ன ரகசியத்தை பரத்திட்டாங்களே, இது அல்லாஹ் இதை வச்சு என்னையே கண்டிச்சுட்டானே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை ஆகிவிட்டது. இதுதான் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கியதுக்கு. ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை விட்டு ஒதுங்கியதற்கு இதுதான் காரணம். நினைச்சு பாருங்க, மார்க்க ரீதி அல்லாஹ் என்னை கண்டித்து விட்டானே என்றதான் காரணம். நம்ம ஒதுங்கிறதுக்கு அப்படி ஒரு காரணம் இருக்காது. நாங்க மார்க்க ரீதியான காரணங்களுக்காக எங்களில் ஒதுங்கியவர்கள் குறைவு, தொழுகிறார்கள் இல்லை என்று ஒதுங்கினவர்கள் குறைவு. தொழுகை குறையா சொல்லுவாங்க எப்ப, வேறொரு விஷயம் பிடிக்காது, ஒரு குணமே பிடிக்கலன்னு வைங்க, தொழுகிறாங்கல்லப்பா அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதல்ல காரணம், பேசிக் காரணம் வேற. எல்லாருக்கும் ஓகேயா இருந்து தொழுகை காரணம் பண்ணுவீங்களே, அதை பத்தி பேச மாட்டேன். எல்லாரும் வீட்டுல வேலை பழுதானே, அதன் காரணம் உங்களுக்கு தொல்ல முடியவில்லை, அதுக்கு இவனே இந்த காரணம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் இயல்பு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மார்க்க ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவிச்சுட்டு போறாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க, ஒரு மாதத்துக்கு நீ என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாதத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுல ஒரு செய்தியை பாருங்க, ஒரு மாதத்துக்கு ரசூலுல்லாஹ் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்களே, இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள வேண்டும், குடும்ப விஷயம் தான் சொல்லணும். பெண்களை கண்டிப்பதற்கு, பெண்களுடைய தவறுகளை திருத்துவதற்கு இஸ்லாம் தந்த ரூட்ல உண்டுதான், வழிமுறைகள் உண்டுதான். வஹஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, வீடுகளில் அவர்களை பகைக்க வேண்டும் என்பது விளங்கிட்டா. இது அவங்களை நம்ம பகைக்கணும், அவங்கள பேசாம நடந்து கொள்றது, வீடுகளில் மட்டும் கண்டிப்பாக நடந்து கொள்றது என்பது இது இஸ்லாம் காட்டின ஒரு முறை. ஆனா எங்களுடைய நிலைமை என்னன்னா, இதை யாரும் கடைபிடிக்கிறது ஒரு நாள் அல்லது 2 நாள் தான். இந்த விஷயத்தை பிரச்சனைகள் வந்தா கடைபிடிக்க 2 நாள் 3 நாள், மிஞ்சி போனா 4 நாள். சரி, ஏதோ இதுக்கு இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவங்க எனக்கு பத்தி இவங்க இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க, சேமாவினோட நீங்க மனைவி தான் ஒரு 5 முறை 8 முறை 10 முறை பார்த்துடுறாங்க. ரைட், இது சக்சஸ் ஆகாது. இவர்கிட்ட இந்த பகுதி என்ன செய்ய தெரியுமா, சக்சஸ் ஆகாது. இவன் இந்த முறையில் நடந்து கொள்ள மாட்டா, வீட்டுல என்ன பகைக்கவே மாட்டாரு, பகைச்சாலும் 3 நாள் 4 நாள் தாண்டு அவ தைரியமா இருந்துடுறான். ஆனா அல்லாஹ் தந்த வழிமுறை அதை வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜி. இன்னைக்கு தலாக் சட்டம் தெரியும், அதுல தெரியும் தானே. ஆனா குர்ஆன்ல இன்னும் வேற வேற சட்டங்கள் இருக்கு. அந்த பத்தி சட்டங்கள் யாருக்காவது தெரியுமா? ஈலாண்ட சட்டம், ஈலாண்ட சட்டமே தெரியாது. ஏன், ஈலாண்ட அதோட சம்பந்தப்பட்டதா, எது பகைக்கிறதோட சம்பந்தப்பட்டது, அது தெரியவே தெரியாது, நம்மளுக்கு தேவையே இல்லை. அது ஒரு சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. 4 மாசம் பகைக்கிறது, அப்படி பகைச்சா என்ன சட்டம், வரவே வராது நம்மளுக்கு அந்த பகைமை. உண்டு விவாகரத்து அல்லது நோ பகைமை இல்லை, விளங்கிட்டா. இதான் நமது நிலைமை. ஆனா ரசூலுல்லாஹ் 1 மாதம் ஒதுங்கி நிற்கிறாங்க. 9 மனைவிமார்கள் போகவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீடுகளுக்கு போகவே 9 மாதமா ஒதுங்கி நின்றுட்டு 29 நாள் முடிவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆனா எப்படி பேசினாங்க, ரசூலுல்லாஹ்வோட பதில பாருங்க. அங்க போன நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ரசூலுல்லாஹ் வராங்க, வீட்டுக்கு வந்த உடனேயே வரவேற்றெல்லாம் முடிஞ்சிட்டு, அல்லாஹ்வின் தூதரே 1 மாதம் வரமாட்டீங்கன்னு சொன்னீங்களே, 29 நாள்ல வந்துட்டீங்களே. நாங்க விளங்கிட்டா, 1 மாதம் வரமாட்டீங்கன்னு சொன்னீங்களே, 29 நாள்ல வந்துட்டீங்களேண்டா. நான் நம்மட நிலைமை வந்ததுன்னு சொல்லி மரியாதை எடுக்காம 1 மாதம் வரமாட்டீங்கன்னு 29 நாள் கணக்கு மார்க்க சட்டம் கேட்கிற இடமா இது, விளங்கிட்டா.
அவ்வளவுதான், இன்னும் 2 மாசம் ஆயிடும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதம் 29ஆகவும் அமையும் 30ஆகவும் அமையும். பிரச்சனை முடிஞ்சு அந்த இடத்துல என்ன செய்து முடிஞ்சது. மாதம் என்பது 29ஆகவும் அமையும் 30ஆகவும் அமையும். இந்த மாதம் 29, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. ரசூல் சொன்னாங்க, அடைய அந்த இடத்துல வார பேச முறை தெரியாதா இந்த குடும்பத்துல பிரச்சனைக்கே காரணம், பாத்தியா நீ இப்ப பேசினாய் இதான் காரணம் அப்படி என்று சொல்லி பிரச்சனையை டபுள் ஆக்கி அப்படி நடந்து கொள்ளாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இயல்பாக நடந்து கொண்டார்கள் தானே. அதான் அந்த குடும்பத்துடைய மெயின் அம்சம், வேற எதுவும் இல்லை. அவர்களுடைய பேச்சுக்களில் தவறு வரும், பேசுகின்ற முறைகள்ல தவறு வரும், எக்ஸ்ட்ரா சில தவறுகள் இருக்கு. அது இந்த சம்பந்தமான தலைப்பு அல்ல, அது வேற. விவாகரத்து பிரச்சனைகள் சில தலைப்புகள் இருக்கு, அது வேற. அந்த கேட்டகரி இதுக்குள்ள கொண்டு வந்து நாங்களும் அதான் நினைச்சிடக்கூடாது. இதுவும் நான் சொல்றேன், சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகின முறைகள்ல இது மிக முக்கியமான முறை. அப்ப இந்த இடத்துல இது முடிஞ்சுதான். அல்லாஹ் என்ன வசனம் இறக்கின பிரச்சனை முடியல, நபியே வசனம் இறக்குறான், உங்களோட மனைவிமார்களிடத்தில் சொல்லுங்கள். அது வசனம் இருக்கு, சூரா தஹ்ரீம்ல நீங்க பார்க்கலாம், அதுல சொல்லுங்கன்னு சொல்லி வருது. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் எனக்கு ஒரு தேர்வை தந்திருக்கிறான். இதுல சொல்லி முடி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு தேர்வை தந்திருக்கிறான், நான் உங்களிடத்திலே அதை சொல்லுகிறேன், நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஹத்தா தஸ்தமிரி அபவைக், உங்கள் பெற்றோர்களிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். எது? அல்லாஹ் தஆலா சொல்றானே, நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் அலங்காரங்களையும் அதன் பசுமைகளையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் வாருங்கள், உங்களை நான் அழகிய முறையில் விவாகரத்து செய்து விடுகிறேன். உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை தான் தேவை, அதில் உள்ள ஆசாபாசங்கள் தான் தேவை, அதன் உள்ள கவர்ச்சிகள் தான் தேவையாக இருந்தால் உங்களை விவாகரத்து செய்து விடுகிறேன். ஏன்? என்னோட வாழும் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுதானே திருமணம் முடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை இல்லைன்னு தெரிஞ்சு திருமணம் முடிக்கல, வறுமைன்னு தெரிஞ்சுதான் திருமணம் முடிச்சாங்க. அதுக்கு பின்னால நீதி என்னது, அதுல கூட தரல குறைய தரன்னு சொல்லல, தெரியல ரசூலுல்லாஹ் சிச்சுவேஷன், உங்களை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன். அதனால இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி சொல்றாங்க, நீங்க எந்த முடிவும் எடுக்கலாம், உங்களுக்கு உலக வாழ்க்கையா இறைவனுடைய மறுமை வாழ்க்கையா அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அதான் ஆயிஷா ரலியல்லாஹு இடம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தாய் தந்தை இடத்தில் நீங்கள் எதை ஆலோசனை கேட்க சொல்கிறீர்கள்? என் தாய் தந்தை இடத்தில் எதை ஆலோசனை கேட்க சொல்கிறீர்கள்? பல் அக்தாருல்லாஹ வத்தாரல் ஆகிரா, எனக்கு மறுமை நாளும் அல்லாஹ்வும் தான் தேவையே ஒழிய இந்த உலக வாழ்க்கைகள் அல்ல என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அவ மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனைவிமார்கள் அந்த வார்த்தை சொன்னார்கள். பல் அக்தாருல்லாஹ வத்தாரல் ஆகிரா, நான் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் தான் எனக்கு இலட்சியம் வைத்திருக்கிறேன், இந்த உலக வாழ்க்கை அல்ல என்று சொன்னார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த உம்மஹாத்துல் முஃமினீன், அது சாதாரண தேர்வு அல்ல, டோட்டல் லைஃபுடைய தேர்வு. என்ன சட்டமெல்லாம் அதுல வரும் நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18. அதுக்கு பின்னால்தான் நமது பெண்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யும் ஆரம்பிக்கும். அவ்வளவு காலம் ஆயிஷா ரலியல்லாஹு வாழ்க்கையை எதற்காக இழக்கிறார்கள்? மறுமைக்காக, அவர்களுக்கு இஸ்லாம் வழங்கிய கண்ணியத்திற்காக, அந்தஸ்திற்காக. அப்ப சொல்றாங்க, நீங்க எதற்காக வேண்டிய பெற்றோர்களிடத்திலே ஆலோசனை கேட்க சொல்வீர்கள்? நான் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆயிஷா எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பதில் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயம் இருக்கிறது, இந்த நடந்த சம்பவம், இது உண்மையில் எங்களுக்கு வாழ்க்கையில் பல படிப்பினைகள் தரக்கூடிய சம்பவம். நான் ஒவ்வொன்றாக சொல்லாது விட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே நடந்த இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து நோக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த பகுதி உங்களுக்கு விளங்கும். இந்த பகுதியில் உள்ள படிப்பினைகள் நமக்கு தெரியும். நிறைய சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள், பிழைகள் பெண்கள் பக்கம் இருந்தால் அது பூதாகரமாவதும் பிரச்சனையாகுவது நமது வார்த்தைகளும் பதில்களும், நம்ம பேசுகின்ற தோரணை, நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கின்ற பொழுது, நம்மிடத்திலே ஒழுங்குமுறைகள்லாம் இருக்கிற நேரத்தில் எமது அமைதி சில நேரத்தில் அவங்களுடைய பேச்சையும் என்ன செஞ்சிடும், அடக்கிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த வழிமுறை. ஒழுக்கமான ஒரு பெண்ணாக இருந்து, மார்க்கப்பற்றுள்ள ஒரு சாதாரண பற்றுள்ள ஒரு பெண்ணாக இருந்து, மற்றபடியான சாதாரண தவறுகள் எல்லார்ட்டையும் இருக்கு, 2 பகுதியிலே என்ன செய்து இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக்குகின்ற நேரத்தில் இதல்ல அதல்ல என்று ஏனையவருடைய குடும்பத்தை நாம கற்பனை பண்ணி அவங்க இப்படித்தான் வாழ்றாங்கன்னு நம்ம நினைச்சுக்கண்டு நமது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. இந்த வரலாற்றை நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹோட வரலாறு, உமர் ரலியல்லாஹு வரலாறு, நபித்தோழர்களோட வரலாறு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தன. அதை நாங்கள் இறையச்சத்தோடும் சிறந்த முறையிலும் நாங்கள் தேர்வு செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு சிறந்த வாழ்க்கையாகவும் நல்ல அமைதியான வாழ்க்கையாகவும் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்து வாழ்க்கையிலிருந்து படிப்பினை தந்த மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட இது போன்ற தனிப்பட்ட பகுதிகள், அதாவது வீட்டு வாழ்க்கை, இரவு வாழ்க்கை, ரசூலுல்லாஹ்வோட தொழுகைகள் எப்படி இருந்தாங்க, இது போல உள்ள விஷயங்கள்
நான் தனித்தனியாக எடுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். தனியாக எடுக்கிற நேரத்தில் ஒரு நிறைய முன்மாதிரி என்ன செய்யும், அதில் நம்மளுக்கு விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும்.